friends, welcome to our channel Cookie Tamila. இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான நல்லா சாஃப்ட்டான ஜூஸியான பாதுஷா ரெசிபி தான் பார்க்க போறோம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கிறதுக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல 2 டேபிள்ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு கம்மியா பேக்கிங் சோடா, 1/4 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்ட்டா வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சல்லடை வச்சுட்டு அதுல 1 கப் மைதா மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற தயிர் கூட நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு சாஃப்டாக இருக்கக்கூடாது, அதை விட கொஞ்சம் டைட்டாக இருக்க மாதிரி பார்த்து நல்லா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பவுலில் 1 கப் சுகர் சேர்த்துட்டு அதே கப்பில் 1 கப் தண்ணி சேர்த்து கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மை வர அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா 2 ஏலக்காய் தட்டி சேர்த்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவில் குட்டி குட்டியாக பால் மாதிரி நம்ம எந்த ஷேப்புக்கு நம்மளுக்கு பாதுஷா வேணுமோ அந்த அளவுக்கு மாவு எடுத்துட்டு நல்லா உருண்டையாக நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். உருட்டினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் வச்சுட்டு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே மாதிரி இன்னொரு ப்ரெஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு அந்த பாதுஷா மாதிரி அழகாக ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரி இருக்கிற மாவை எல்லாத்தையுமே நம்ம இந்த பாதுஷா மாதிரியே சேர்த்து செஞ்சு வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லாமே செஞ்சு எடுத்துக்கிட்டாச்சு. அடுத்து அடுப்பில் ஒரு வாணலி வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து மிதமான சூட்டில் ஒவ்வொரு பாதுஷாவாக போட்டு நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். ஒரு 10 பாதுஷா மட்டும் போட்டுக்கோங்க, ஏன்னா பொரியும் போது கொஞ்சம் உப்பி வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் 2 பக்கமும் திருப்பி விட்டு நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கலர் மாறி வரணும். இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு எண்ணெய் நல்லா வடிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பாகில் இதை இந்த சூட்டோடையே போடணும். அப்போ தான் நல்லா ஊறி உள்ளே ஃபுல்லாக சாஃப்டாக வரும். இதே மாதிரியே எல்லா பாதுஷாவையும் பொரித்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊறட்டும். 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். எல்லா பாதுஷாவும் சூப்பராக நல்லா சாஃப்டாக ஊறி வந்திருக்கு. இப்போ நம்ம இது எல்லாமே ஒரு பிளேட்டில் வச்சுட்டு சர்வ் பண்ணுறதுக்கு பிஸ்தாவோ இல்லை பாதாம், முந்திரி, உங்ககிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை குட்டி குட்டியாக சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. அது இந்த மாதிரி மேலே கொஞ்சம் கொஞ்சம் வச்சிட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், சாப்பிட்றக்கும் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் குக்கி தமிழாவையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.